ஹாய் காய்ஸ், மீண்டும் ஒரு புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கிறோம். ஸோ இன்றைய புத்தகம் பேசுகிற நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நாம் பார்க்க இருக்கக்கூடிய புத்தகம் என்னன்னு சொன்னால், ஆங்கிலத்தில் வெளிவந்த டூ இட் டுடேன்னு சொல்லக்கூடிய இந்த புத்தகம். இந்த புத்தகத்தினுடைய தமிழ் மொழிபெயர்ப்பை தான் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இது வந்து டூ இட் டுடே என்று ஆங்கிலத்தில் டேரியஸ் ஃபோரு எழுதின இந்த புத்தகத்தை தமிழில் நாகலட்சுமி சண்முகம்னு சொல்லக்கூடியவங்க மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஸோ இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் காலம் தாழ்த்துவதிலிருந்து எப்படி மீள்வது, அதை பேஸா கொண்டு எழுதப்பட்ட புத்தகம் தான் இது. ஸோ வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த நிகழ்ச்சியில இந்த புத்தகத்துல என்ன சொல்லியிருக்கிறாங்க என்று சொல்லக்கூடிய செய்திகளை பார்ப்போம். எங்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, அன்றாட வாழ்க்கையில அதிகமாக கால நேரங்களை நாம் வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே போல எங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு வேலை இருக்கும்னு சொன்னா, ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னு சொன்னா, அந்த வேலையை நாம வந்து தள்ளி போடுறது வந்து பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு பழக்கமா இருக்குது. உதாரணமா வீடை சுத்தம் பண்ணணும்னு சொல்லி நாம நினைப்போம், ஆனா உடனே அதை சுத்தம் பண்ண மாட்டோம். கொஞ்ச நாள் கழிச்சு என்ன செய்வோம்னு சொன்னா, பார்த்தோம்னு சொன்னா அப்படியே அந்த சுத்தம் பண்ணக்கூடிய அந்த வேலை வந்து பெண்டிங்ல நின்று முழு வீடுமே அசுத்தமாக இருக்கும். அப்ப ரொம்ப எங்களுக்கு அது கஷ்டமா இருக்கும். ஒரு சில நேரங்களில் நாம புத்தகங்கள் எடுத்து வாசிக்கிறதுக்கு நினைப்போம், வாசிக்கிறதுக்காக வேண்டி எடுத்து வாங்கி வச்சிருப்போம், ஆனா வாசிக்க மாட்டோம், காலம் தாமதிப்போம். திரும்ப அடுத்த ஒரு புத்தகம் வாங்குவோம். இப்படி ஒரு 3-4 புத்தகம் இருக்கும், ஆனா ஒரு வாழ்க்கையில அதை வாசிச்சு முடிச்சிருக்கவே மாட்டோம். ஸோ இதுல இருந்து எல்லாம் எப்படி நாம அந்த எங்களுடைய நேரங்களை காலங்களை வந்து எப்படி நேரத்துக்கு செய்யறது, நாளைக்கு நாளைக்குன்னு சொல்லி அதை தள்ளி போடாம இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு சொல்லக்கூடிய அந்த செய்திகளை தான் வந்து இந்த இன்றை செய்வர் நன்றை செய்வர் என்று இந்த சொல்லக்கூடிய இந்த புத்தகத்துல ஆசிரியர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னு சொன்னா குறிப்பிட்டிருக்கிறாரு. ஸோ இதுல வந்து நாம பார்த்தோம்னு சொன்னா நிறைய கோட்ஸ், அதாவது முக்கியமாக ஆப்ரஹாம் லிங்கன் இது போன்ற மிகப்பெரிய தத்துவ ஞானிகள் போன்றவர்களுடைய அந்த கோட்ஸ்கள் எல்லாம் வந்து இதுல வந்து ஆசிரியர் போட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுல வந்து நாம பார்த்தோம்னு சொன்னா, இப்ப நாம வாழக்கூடிய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக வந்து நாம டிவைஸ்களோட கனெக்ட் ஆகி அப்படிதான் வாழ்றோம். ஸோ இந்த டிவைஸ்களோட கனெக்ட் ஆகி இருக்கக்கூடிய நேரத்துல நாம இந்த டிவைஸ்ல என்ன செய்வோம்னு சொன்னா, டிக்டாக் அல்லது ஃபேஸ்புக்குடைய இந்த ஷார்ட்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ் இது போன்ற இதுகளில் வந்து நாம் எங்களுடைய கால நேரங்கள் நாம் கழிச்சிட்டு இருக்கிறோம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல எங்களுக்கு உடலியல் ரீதியாக என்னென்ன மாற்றங்கள் நிகழ்து, எப்படி டோபமைன் சுரக்குது, அது சுரப்பதின் காரணமாக நாம் எப்படி இந்த அன்றாட அந்த வேலைகளை தள்ளி போடுறோம், இது மாதிரியான விஷயங்களை வந்து இந்த புத்தகத்துல வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸோ அறிவியல் ரீதியா நாம ஒரு விஷயத்த தள்ளி போடுறதுக்கான காரணம் என்ன, இந்த காரணங்களை வந்து இந்த புத்தகத்துல வந்து குறிப்பிட்டு இருக்கிறத நாம பார்க்கிறோம். ஸோ நாளைய இந்த காலம் தாழ்த்தக்கூடிய இந்த பழக்கம், காலம் டெய்லி ஒவ்வொரு நாளும் நாம காலம் தாழ்த்தக்கூடிய இந்த பழக்கத்துல இருந்து எப்படி இந்த பழக்கத்தை நாம மாத்திக்கொள்றது. ஸோ அதை வந்து வெறுமனே வந்து இந்த ஆசிரியர் வந்து வெறுமனே காலம் தாத்துறதுன்னா இப்படி மாத்துங்க அப்படி மாத்துங்கன்னு சொல்லி சொல்லாம அறிவியல் ஆதாரங்களோட அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா இந்த புத்தகத்துல வந்து போட்டிருக்கிறாரு. அதே போல நேர விரயம் செய்யறதை நிறுத்தி விட்டு எப்படி எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து மேம்படுத்துறது, நேர விரயத்தை நாம எப்படி நிப்பாட்டுறது. ஏன்னா நாம பொதுவாக டிவைஸ் மட்டும் இல்ல, பொதுவாக வந்து எங்களுடைய காலங்களை வந்து தாழ்த்தக்கூடியதா இருக்கும், ஒரு சோம்பேறித்தனம் எங்களுக்குள்ள இருக்கும். ஸோ இந்த நேர விரயத்தை நாம எப்படி வந்து நிறுத்திட்டு எங்களுடைய காலத்தை வந்து நாம சரியாக எஃபெக்டிவான முறையில பயன்படுத்துறது ஒரு மெத்தடை வந்து இவர் சொல்றாரு. அதே போல இன்னும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு சாப்டர்ல வந்து உங்களுடைய வாழ்க்கையை மாத்துறதுக்கு, அதாவது நாளைய தினம் நாம நாளைன்னு தான் வந்து நாளைய அந்த நேரத்தை வந்து கடத்தி கொண்டே இருக்கிறோம். ஸோ நாளைய தினத்தை வந்து எஃபெக்டிவா ஆரம்பிக்கிறதுக்கு இன்றைக்கு இரவு என்ன செய்யலாம், இன்னைக்கு இரவு நான் தூங்க போற நேரம் என்ன செய்யலாம், என்ன செஞ்சேன்னு சொன்னா நாளைய நாள் எஃபெக்டிவா மாத்தலாம். ஸோ அந்த மாதிரியான அவர் பிராக்டிக்கலா அவருடைய லைஃப்ல அவரும் நிறைய கால தாமதங்கள் வந்து செய்து கொண்டிருந்த ஒருவர். எனவே இவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, அவரோட லைஃப்ல என்ன நைட்ல இந்த என்ன பழக்க வழக்கத்தை மாத்தினாரு, அந்த 30 நிமிட பழக்க வழக்கம் அவருடைய வாழ்க்கையில எப்படியான மாற்றங்களை கொண்டு வந்துச்சுன்னு சொல்லக்கூடிய அந்த செய்திகள் மற்றும் மக்கள் வந்து என்ன மாதிரியான விஷயங்களை வந்து காலம் தாழ்த்துறாங்க, என்ன மாதிரியான காரணங்கள் இருக்குது, அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் என்ன. ஒரு காலதாமதம், ஒரு விஷயத்த செய்யறோம், வீடு துப்புரவு பண்ண போறோம், வீடை சுத்தம் பண்ண போறோம்னு சொன்னா இந்த வீடை சுத்தம் பண்றதுல வந்து என்ன காரணங்களை சொல்லி நாம காலம் தாத்துறோம். இல்லாட்டி ஒரு விஷயத்த நாம் படிக்க போறோம், ஓகே, ஒரு உதாரணமா சொல்றதா இருந்துன்னு சொன்னா, நான் ஒரு சமையல் கலையை வந்து பத்தி படிக்க போறேன். அப்ப ஸோ இதுக்கு வந்து 3 மாசம் டைம் இருக்குது, இந்த டைம்ல வந்து நான் இதை படிச்சு முடிப்பேன்னு சொல்லி முடிவெடுக்கக்கூடிய ஒருத்தர்
என்ன மாதிரியான விஷயங்களை காலம் தாழ்த்தி அந்த 3 மாசத்துல முடிக்க வேண்டியது 6 மாசம் 7 மாசமா மாத்துறாரு, அதுக்கான காரணங்கள் என்ன, மனிதர்கள் பொதுவாக மக்கள் செய்யக்கூடிய பிழைகள் என்னன்னு சொல்லி ஒரு சில விஷயங்களை வந்து இவர் வந்து சொல்றாரு. எனவே இந்த மாதிரியான விஷயங்களை சொல்வதன் மூலமாக எங்களுடைய அந்த காரணங்களை வந்து நாம தெரிஞ்சு கொள்றதன் மூலமாக நாங்க அலர்ட் ஆகிறோம். அலர்ட் ஆகி என்ன செய்யலாம்னு சொன்னா எங்களுடைய அந்த காலதாமதம் ஆகக்கூடிய அந்த விஷயத்துல இருந்து என்ன செய்யலாம், ஒரு சரியான ஒரு ஒரு ட்ரக்குக்கு வந்தோம்னு சொன்னா எங்களுடைய வாழ்க்கையை வந்து நாம என்ன செய்யலாம், எஃபெக்டிவாக வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல நாம் வாழக்கூடிய உலகத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் என்னன்னு சொன்னா, நாம வந்து நாங்க ஒரு விஷயத்த போக்கஸ்டா செய்ய நினைச்சாலுமே ஒரு விஷயத்த நாம இப்ப இந்த மைக்க நம்ம இதுல பேசுறோம்னு சொன்னா இதை வந்து போக்கஸ் பண்ணி இது எப்படி ஒர்க் பண்ணுது இதை பத்தின ஒரு அறிவை நாங்க எடுக்கக்கூடிய நேரத்துல நிறைய எங்களுடைய கவனத்தை வந்து திசை திருப்பக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. உதாரணமா போன்ல ஒரு நோட்டிபிகேஷன் வரும். ஸோ நாம அந்த விஷயத்துக்கு வந்து போக்கஸ்டா நாம போய் அதை செய்ய போகக்கூடிய நேரத்துல என்ன நடக்கும்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த போன் எடுத்து பார்ப்போம். ஸோ அதை பார்க்கறதன் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 2 செகண்டுக்காக வேண்டி வந்த ஒரு விஷயத்துக்காக வேண்டி 5 நிமிஷம் 10 நிமிஷத்தை நாம தாமதப்படுத்தி இருப்போம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து எப்படி எல்லாம் என்ன செய்யலாம், அந்த மாதிரி நாம டெய்லி செய்யக்கூடிய நேரத்துல நிறைய அந்த நேரங்கள் வந்து என்ன செய்யுது, காலதாமதங்கள் வந்து கால நேரங்கள் வந்து தாமதப்படுத்தி எங்களுடைய வேலைகள் வந்து என்ன செய்யுது, ஒரு காலதாமதமாக கூடிய அந்த நிகழ்வுகளை நாம பார்க்கிறோம். ஸோ இதுக்கெல்லாம் என்ன செய்யலாம் என்று சொல்லக்கூடிய அந்த செய்திகள் எல்லாத்தையும் வந்து இந்த புத்தகத்துல வந்து போட்டிக்கிறாரு. மனசை வந்து எப்படி கச்சிதமா வந்து வச்சுக்கொள்றது, அதாவது மைண்ட் செட், எங்களுடைய மூட் சரியா இருந்தா தான் நாம என்ன செய்யலாம், எங்களுடைய வேலைகளை டெய்லி வந்து சரியா செஞ்சுட்டு போகலாம். ஸோ இதை வந்து எவ்வாறு இது வந்து எங்களுடைய அந்த ப்ரொடக்டிவ் உற்பத்தி திறனை எப்படி பாதிக்குதுன்னு சொல்லக்கூடிய அந்த செய்திகளை வந்து அவர் வந்து சொல்றாரு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த புத்தகத்துல நீங்க பார்க்கலாம். நிறைய நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சில விஷயங்கள், அதாவது பேச முடியாது, இதெல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய கிராஃப்கள் சார்ட்ஸ்கள் எல்லாம் போட்டு இந்த புத்தகத்துல வந்து போட்டிருக்கிறாரு. ஸோ இந்த விஷயங்களை வந்து நீங்க பாக்குறதன் மூலமாக எப்படி இந்த சோம்பேறித்தனத்துல இருந்து வெளியே வாருது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து போட்டிக்கிறாரு. அதே போல அவர் பிராக்டிக்கலா செஞ்ச ஒரு விஷயம் தான் வந்து ஒரு வருஷத்துல அவர் 100 புத்தகம் வாசிக்கிறாரு. அந்த வாசிச்ச புத்தகங்கள் 100ஐயும் வந்து எப்படி வாசிச்சாரு, என்ன மாதிரி அந்த நேரம் தாழ்த்துறதுல இருந்து வெளிப்பட்டு புத்தகங்கள் வாசிக்கக்கூடிய அந்த நிலைமைக்கு அவர் வந்தாருன்னு சொல்லக்கூடிய அந்த இந்த டிப்ஸ்கள் எல்லாத்தையும் வந்து இந்த புத்தகத்துல வந்து போட்டிருக்கிறாரு. ஸோ அதுல முக்கியமா இன்னொரு விஷயம் தான் வந்து இவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, அடிக்கடி நீங்க வந்து ஒரு விடுமுறை எடுத்துக்கோங்க, விடுமுறை எடுத்து உல்லாச பயணங்கள் ஏதாவது போயிட்டு வாங்க, இது வந்து மன அழுத்தத்தை வந்து குறைக்குது, என்ன மாதிரியான முறையில அது மன அழுத்தத்தை குறைக்குது என்று சொல்லக்கூடிய அந்த செய்திகள் எல்லாத்தையும் வந்து இந்த புத்தகத்துல வந்து போட்டிக்கிறாங்க. அதே போல உங்களை வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான ஒருவரா நீங்க மாத்துறதுன்னு சொன்னா எப்படி மாத்தலாம், அதுக்கான ஒரு 20 விஷயங்கள், செய்யக்கூடிய 20 விஷயங்கள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி போட்டிக்கிறாரு. அதுல ஒரு விஷயமா நீங்க என்ன செய்யலாம், 20 விஷயத்தையும் பார்த்து கொண்டீங்கன்னு சொன்னாலே உங்களோட வாழ்க்கையில என்ன செய்யலாம், நிறைய மாற்றங்களை நீங்க கொண்டு வரலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் கூட இந்த புத்தகத்துல இருக்குது. அதே போல நேர விரயங்கள் நடக்காம இருக்கிறதுக்காக வேண்டி நீங்க நேர தொகுதிகளை வந்து உருவாக்கி கொள்ளலாம். அதாவது இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் ஒரு வேலையை செய்வேன், காலையில 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் இதை தான் செய்வேன், 9ல இருந்து 10 மணி வரைக்கும் இதை செய்வேன்னு சொல்லி சரியாக ஒரு நேரத்துக்கு ஒரு ஸ்லட்ஸ் மாதிரி செஞ்சு நீங்க டெய்லி லைஃபை நீங்க கொண்டு போனீங்கன்னு சொன்னா அதுல நிறைய வந்து என்ன செய்யலாம், உங்களுடைய உற்பத்தி திறன்களை கூட்டி கொள்ளலாம் மாதிரியான விஷயங்களை வந்து ரொம்ப அருமையா வந்து இந்த புத்தகத்துல வந்து ஒரு மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதுகளை நீங்க வாசிச்சு கொள்ளலாம். அதே போல ஒரு முக்கியமான விஷயம், நாங்க யாருமே பொதுவாக இன்றைய காலகட்டத்தில் செய்யாத ஒரு விஷயம் தான் வந்து உடற்பயிற்சி. ஸோ இந்த உடற்பயிற்சி எப்படி செய்யறது, அது செய்யறதின் ஊடாக எங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் வருதுன்னு சொல்லி ஒரு சாப்டர், அதுல முழுசாக எப்படி உடற்பயிற்சி செய்யணும், என்ன மாதிரியான டைம்கள் அதை செய்யலாம்ன்ற அந்த தகவல்கள் எல்லாத்தையும் வந்து இதுல போட்டிக்கிறாரு. ஸோ அடுத்து என்ன போட்டிக்கிறாருன்னு சொன்னா, உலகளாவிய 7 திறமைகள், இந்த 7 திறமைகள் இருந்ததுன்னு சொன்னா வேர்ல்ட் கிளாஸான ஒரு மனிதராக நீங்க மாறலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம், அது உங்களுக்கு என்னன்னு தெரியாட்டி அந்த 7 விஷயங்கள் இந்த புக்ல வந்து இவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த விஷயத்தை நீங்க வந்து என்ன செய்யலாம், படிச்சு கொள்ளலாம். அதே போல ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் எந்த அளவு மேம்படணும், ஸோ இவருடைய கருத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 0.1 உங்களுடைய மேம்பாடு என்பது வந்து ஒரு நாளைக்கு 20% 25% மேம்பட தேவையில்லை. நீங்க ஒரு 0.1 இன்னைக்கு இருந்ததுக்கும் பார்க்க ஒரு 0.1 அளவுக்கு உங்களால
முன்னேற முடியும்னு சொன்னா, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு சொன்னா, அது உங்களோட வாழ்க்கையில எந்த மாதிரி பிரதிபலிக்கும்னு சொல்லக்கூடிய அந்த செய்திகள், அது எப்படி பிராக்டிக்கலா வருது, பிராக்டிக்கலா எங்க லைஃப்ல எப்படி அப்ளை பண்ணலாம்னு சொல்லக்கூடிய அந்த செய்திகள் எல்லாத்தையும் வந்து இந்த புத்தகத்துல போட்டிருக்கிறாங்க. நிறைய கார்ட்டூன்ஸ், நிறைய கோட்ஸ், அதாவது நிறைய எங்களுடைய நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மிக பிரபலமான மனிதர்கள் சொன்ன அந்த கோட்ஸ்கள், தத்துவங்கள் எல்லாமே வந்து நீங்க இந்த புத்தகத்துல இடைக்கிட நீங்க பார்க்கலாம். காலம் தாழ்த்துறது சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நீங்க இதுல பார்க்கலாம். ஸோ அதே போல இந்த வாரன் பஃபே போன்ற அவர்களுடைய இந்த நிகர சொத்து பற்றிய அந்த சார்ட்ஸ்கள் எல்லாமே வந்து இந்த புத்தகத்துல இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து பிராக்டிக்கலாக இவருடைய லைஃப்ல இவர் வந்து என்ன செஞ்சாரு, ஒரு விஷயம் திரும்ப திரும்ப செய்யறதன் மூலமாக என்ன மாதிரியான மாற்றங்களை இவர் கொண்டு வந்தார் என்று சொல்லக்கூடியதுதான் இந்த முழு புத்தகமும். இந்த புத்தகத்தை நீங்க வாசிங்கன்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்குள்ள வரும். ஸோ அதாலதான் இதை இன்னைக்கு நாளைக்கு செய்யாம இன்னைக்கே செய்யுங்க. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நேரத்திலேயே இந்த புத்தகத்தை வாங்குங்க. இன்னில இருந்து என்ன செய்யுங்க, ஒரு பேஜ் வாசிங்க, உங்களுக்கும் ஒரு மாற்றம் வரலாம் என்று சொல்லி இந்த ப்ரோக்ராம் நான் நிறைவு செய்றேன். தேங்க்யூ அண்ட் பாய்.